ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ளவுஸுடைய ஸ்லீவ்ஸில் எப்படி சிம்பிளான ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ஷால்லா நிறைய வீடியோஸை பார்க்க இருக்கிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ப்ளவுஸுடைய அந்த சிம்பிள் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மெட்டீரியல் தான் எடுத்துருக்கோம். கான்ட்ராஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கான்ட்ராஸ்ட் பேட்ச் பண்ணுறதுக்காக சைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் 2 இன்ச்சஸ் அகலமும் சரி நீட்டும் சரி 2 இன்ச்சஸ் இருந்தால் போதும். ஸ்கொயராக வெட்டி நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். எதுவுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் அழகாக எப்படி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணுமோ அதே அப்படியே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் யாருனாச்சும் டைலரிங் இப்போ தான் பழகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நம்ம வந்துட்டு 3 ஃபோல்டாக நம்ம இதை வச்சு நம்ம மடித்து எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. ஈஸியாக இதே மாதிரி 3 ஃபோல்டாக வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் இது கரெக்டாக அதோட கார்னர்ஸில் வச்சு நம்ம ஒரு டம்மியாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடணும். கரெக்டாக அந்த கார்னரில் எட்ஜஸ் வெளியே வராத அளவுக்கு நம்ம அதை ஸ்டிச் போட்டுடணும். இப்போ நம்ம எப்போவுமே கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த 4 கார்னர்ஸும் ஈவனாக வர மாதிரி வந்து கட் பண்ணால் தான் அப்போ தான் நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கார்னர்ஸ் இந்த பீஸ் இருக்கிறது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம நிறைய ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். அது ஃபோல்ட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் இந்த செக்ஷன் ஃபோல்டிங் பார்ட் மட்டும் கொஞ்சம் நான் 2x ஸ்பீடில் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் அப்படியே பாருங்கள். எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். இங்கே 1 by 1 பொறுமையாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் 2x ஸ்பீடில் கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ் இது மாதிரி செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. சிம்பிள் தான். இப்போ ஓவரால் நிறைய ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதை கையில் லைனிங்கில் எங்கே வச்சு அட்டாச் பண்ணோன்னு சொன்னால் ஸ்லீவ்ஸுடைய எக்ஸாக்ட் ஹைட் இருக்குது இல்லையா, அந்த கரெக்டாக அந்த கார்னர்ஸில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம 4 இன்ச்சு எக்ஸஸாக விடுவோம் இல்லையா, அது எக்ஸஸாக விட்டதாகவே இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பேச்சஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம்.
கொஞ்சம் மோரோவர் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். அப்போ தான் அந்த கைக்கு ஸ்லீவ்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி அவுட் சைடில் திருப்பும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங். இப்போது இந்த ஸ்டிச் பண்ண இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கிறதுக்காக பொறுமையாக ஸ்டிச் பண்ணி இதை நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருனாச்சும் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க தாராளமாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை லைனிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சாரியோட அவுட் சைட் மெட்டீரியல் எடுத்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணி நம்ம அவுட் சைடில் திருப்பிடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நம்ம அந்த ஸ்டிச் போட்ட இடத்துலையே கரெக்டாக மேலே ஈவனாக வர மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுன்னே வந்துட வேண்டியதான். இப்போ அவுட் சைடில் பார்த்தோன்னு சொன்னால் கரெக்டாக இப்போது எக்ஸாக்டாக நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வெளியே வந்துருச்சு. இப்போ திருப்பிட்டு கரெக்டாக அதோட எட்ஜஸ் இப்போது அந்த ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அது மேலே கரெக்டாக அந்த பாட்டம் எட்ஜஸில் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டு ஸ்டிச் பண்ணிட வேண்டியதுதான். கரெக்டாக அந்த எட்ஜஸ் ஓரமாக கரெக்டாக பாட்டத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு வந்துட்டோம்னாக்கா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டிஃபாக நிற்கும், அதுக்காக வேண்டியதுதான். இப்போ அந்த எட்ஜஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் ஸ்லீவ்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ டோட்டலாக அதோடைய மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு கவர் ஆகும்னு சொன்னால் ஒரு 12 to 13 இன்ச்சஸ் வரைக்கும் கவர் ஆகிடும். இன்சைட்டை சுற்றி ஓரமாக ஒரு கொஞ்சம் பெரிய தையல் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டு வந்துடலாம். கரெக்டாக அந்த லைனிங் க்ளோஸ் ஆகிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கா இல்லைன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ டோட்டலாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் எக்ஸஸாக இருக்கிற அந்த மெட்டீரியலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது இப்போது அடுத்தடுத்து நம்ம நிறைய ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க்ஸ் அண்டு நிறைய கட்டிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு என்கரேஜிங் இருந்தால் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஸ்லீவ்ஸில் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் அடுத்ததாக லேஸ் எப்படி வச்சு அட்டாச் பண்ணிதுன்னு பார்க்கலாம். இப்போ லேஸ் வந்துட்டு ஜஸ்ட்டு பார்டரில் அந்த கரெக்டாக நம்ம தையல் போட்டோம் இல்லையா, பார்டர் ஓரத்தில் கரெக்டாக அதே இடத்துல வந்துட்டு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோன்னு சொன்னால் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லீவ்ஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த தின்னான லேஸ் எடுத்து நம்ம பார்டர் ஓரத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் ஸ்லீவ்ஸ் ஓரத்தில் பார்டரில் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பார்டர் தின்னாக இருக்கிறதால ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும்னு நினைக்காதீங்க. ரெண்டு சைடும் ஈவனாக ஸ்டிச் போட்டு எடுத்துடணும். லேஸ் ஓரத்தில் கீழே டவுன் சைடு அண்ட் அப் சைடு ஓரமாக ரெண்டு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இப்போ அந்த பார்டரும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கரெக்டாக அப் சைடில் கார்னர்ஸ்லையும் ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம அந்த பார்டர் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ இதில் வந்துட்டு நடுவில் சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம அந்த சென்டராக அந்த பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட சென்டராக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண சொன்னால் இன்னும் லுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்லீவ்ஸோட சிம்பிளான இந்த ஃபினிஷிங் பேட்ச் ஒர்க் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப்